எங்களை மட்டும் உங்க வீட்டுக்கு பைப் கிளீன் பண்ண கூப்பிடவே கூப்பிடாதீங்க. அப்படி நீங்க கூப்பிட்டீங்கன்னா நாங்க வந்து உங்க வீட்டு டேங்க கண்டிப்பா உடைச்சிருவோம். அட என்னப்பா சொல்றேன், நாங்க பைப் கிளீன் பண்ண கூப்பிட்டா எங்க வீட்டு டேங்க உடைப்பியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது எப்படிங்க நாங்க உடைப்போம்? சும்மா தான் சொன்னேன். நம்ம கஸ்டமர் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைப் கிளீன் பண்ண போயிருந்தோம். பைப் கிளீன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ஸ்மெல் இருந்துச்சு. சரி என்னடா ரொம்ப ஸ்மெல்லா இருக்குன்னு சொல்லி டேங்க திறந்து பார்த்தா தான் தெரியுது டேங்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா புறா செத்து போய் கிடக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய புழு எல்லாமே தண்ணியிலேயே மேஞ்சிட்டு இருக்கு. நீங்களே பாருங்க கையில எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஆஹா இதெல்லாம் செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேசன் என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் டேங்க க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க்குள்ள இறங்கி புறாவை வந்து ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா டேங்க உடைச்சேன்னு சொல்லிட்டு அது ஏன் வந்து பாத்தீங்கன்னா டேங்கோட அவுட்லெட் வந்து ரொம்ப ரஸ்ட் ஆகி துருப்பிடிச்சிட்டு இருந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்லோவா வந்துச்சு. தண்ணியோட ஃபோர்ஸ் ஃபாஸ்டா வரணும்ன்றதுக்காக டேங்க உடைச்சு அவுட்லெட் வந்து நம்ம புதுசா மாத்திக்கிட்டு இருக்கோம். பைப் கிளீன் பண்றதுக்காக நம்ம அடுத்தபடியா பைப்பை கட் பண்ணிட்டு பைப் கிளீன் லிக்விட ஊத்திட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணின்ற கேப்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னா பைப் எல்லாத்தையும் ஜாயின் பண்றதுக்காக நம்ம கடைக்கு போயிட்டு மெட்டீரியல் வாங்க வேண்டிய வேலை கொஞ்சம் இருந்துச்சு. அதனால உடனே போயிட்டு மெட்டீரியல் வாங்கி வந்து பைப்பை செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அண்ணன் வந்து உங்களை கூப்பிடாரு பாருங்க, வாங்க நாங்க பைப்பை சூப்பரா செட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்றது அவர் எவ்வளவு சூப்பரா உங்ககிட்ட கூப்பிட்டு சொல்றாரு பாருங்க. பைப் கிளீனிங் லிக்விட் ஊத்தி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி வாங்க கீழே போய் எல்லா டாப்பையும் திறந்து பார்க்கலாம் எவ்வளவு அழுக்கு வருதுன்னு சொல்லிட்டு கீழே போய் பார்த்தா தாங்க தெரியுது எவ்வளவு அழுக்கு வந்திருக்கு பாருங்க. செம்ம அழுக்குங்க, ஒரு சொட்டு அழுக்கு கூட இல்லாம சூப்பரா எல்லாமே வெளியே வந்துருச்சு. பைப்ல இருக்கிற எல்லா அழுக்குமே வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா தண்ணியோட ஃபோர்ஸ் பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா வருதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு சூப்பரா பெர்ஃபெக்ட்டா நம்ம வொர்க் முடிஞ்சிருச்சு. ஃபைனலா ஒரு ரெக்வெஸ்டா ஒன்னு கேக்குறேன், நீங்க உங்க வீட்ல இருக்கிற டேங்க தயவு செஞ்சு மூடி வச்சிருங்க. ஏன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும்.